எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிரலாங்க. ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல என். சந்திரசேகரன் அவர்கள் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் குடுத்திருக்கிறாரு. முக்கியமா டீமர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியா, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தனியா. இந்த வருஷத்தோட கடைசி குவார்ட்டர், அதாவது ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா, 3 குவார்ட்டர் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல 1:1 ரேஷியோ அப்படின்ற வகையில ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல்ல பிவிஸ் வந்து லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு சிவி லிஸ்ட் ஆகும் அப்படின்ற ஹிண்ட் கொடுத்துருக்காருங்க. தென் ஃபினான்ஷியல் 26க்கான ஃபைனல் டிவைடட் ₹6 பெர் ஷேர் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? ஜூன் 24க்கு முன்னாடி பேமெண்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபெடரல் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கம்பெனியோட எம்டி சிஇஓ கேவிஎஸ் மணியன் அவர்கள் என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் 7 to 10 இயர்ஸ்ல இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டார் பேங்க் அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ள நாங்களும் வந்துருவோம். டாப் 5 or 6 பொசிஷன்ல வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு கேரளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரீஜனல் ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகங்க. 18 to 20% மார்க்கெட் ஷேர் நாங்க இருக்கோம். நெக்ஸ்ட் 7 to 8 இயர்ஸ்ல நாங்க வந்து நேஷனலி ரெகனைஸ்டு பேங்கா மாறணும். அதான் எங்களுடைய கோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேவிஎஸ் மணியன் அவர்கள் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ரஞ்சி டிராஃபில நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம். அடுத்து டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு நாங்க தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இது போக கேவிஎஸ் மணியன் அவர்கள் எங்களோட ஃபோக்கஸ் வந்து லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கும். அது போக கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபினான்சிங்ல நாங்க இன்னும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரிஸ்க் அப்படின்றது எல்லாத்தையும் ஒரே மாதிரி ரிஸ்க் தான். ஆனா இது ரெண்டுலயும் எங்களுக்கு ஈல்டு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. தென் இப்போதைக்கு கம்பெனியோட லோன் புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரீட்டைல் 60% இருக்கு, ரிமைனிங் கார்பரேட் இருக்குங்க. இது நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்ல நாங்க வந்து 70% ரீட்டைலா கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மைக்ரோ ஃபினான்ஸ் பத்தி பேசுறப்ப, எங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக் அப்படின்றது லெஸ் தென் 5% தான் இருக்கு. ஓவராலா அன்செக்யூர் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 to 15% நாங்க மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் கிரெடிட் கார்டு செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, எங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து இப்போ 1% இருக்கு. நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல நாங்க வந்து இதை 4 to 5% இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஃபெடரல் பேங்க்ல வந்த அப்டேட்ங்க. ஃபெடரல் பேங்க் எப்பப்பெல்லாம் பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே வருதோ அப்ப எல்லாம் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து அட்டிரோ அப்படின்ற வேஸ்ட் அண்ட் லித்தியம் அயான் ரீசைக்ளிங் கம்பெனிங்க. இந்த கம்பெனி வந்து நாங்க ரேர் எர்த் எலமெண்ட்ஸை ரீசைக்கிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லித்தியம் அயான் ரீசைக்ளிங் தென் வேஸ்ட் ரீசைக்ளிங் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த அட்டிரோ நிறுவனத்தினுடைய மார்க்கெட் ஷேர் அப்படின்றது 25% இருக்குங்க. அட்டிரோ என்ன சொல்றாங்க, இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை ரீசைக்கிள் பண்றதுக்காக எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிக்காக நாங்க ஒரு 100 crores இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு 300 டன்னுக்கு பக்கமா நாங்க ரேர் எர்த் எலமெண்ட்ஸை ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு 30,000 டன்னா கூட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் 12 to 24 மந்த்ஸ்ல. அதாவது ஒரு நாளைக்கு 1 டன் அப்படின்ற மேனிக்கு ரேர் எர்த் எலமெண்ட்ஸை ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அவங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னா, இந்த வேஸ்ட் அண்ட் லித்தியம் அயான் ரீசைக்ளிங்கை யூரோப் தென் யூஎஸ்ல எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஒரு $500 பில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த ஃபண்ட் ரைஸ் அப்படின்னா, இம்பீரியல் விஸ்கியை அக்வயர் பண்றதுங்க. இந்த இம்பீரியல் விஸ்கியை யார்கிட்ட இந்த அக்வயர் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா, பெர்னார்ட் ரிச்சர்ட், அதாவது பிரெஞ்சு நாட்டு குடும்பங்க. அந்த குடும்பத்துல இருந்து இம்பீரியல் விஸ்கியை அக்வயர் பண்றதுக்காக இந்த ஃபண்ட் ரைஸ் இருக்கும் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஒரு ₹750 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான வேலையில இறங்கிட்டாங்க. கெடாரா கேபிட்டல் கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஒரு 48% ஷேர் ஹோல்டர். அவங்க தான் வந்து இந்த ஈக்விட்டியை இன்ஃபியூஸ் பண்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. Q2 ஃபினான்ஷியல் 26ல இந்த ₹750 கோடி உள்ள போகுங்க கம்பெனிக்கு. இது வந்து கம்பெனியோடைய ஃபர்தர் பிசினஸ் growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு 1065 crores லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 65% கீழே இறங்கிட்டுங்க லாஸ்ட் 1 இயர்ல. இதே மாதிரி சினாரியோ ஃபியூஷன் ஃபினான்ஸ்லயே நடந்ததுங்க. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் அப்படின்ற முறையில வார்பக் பிங்கஸ், அதாவது அவங்கள்ட்ட ஒரு 32.83% ஸ்டேக் இருக்கு. அவங்க ஒரு ₹800 கோடி கேபிட்டல் வந்து இன்ஃபியூஸ் பண்ணாங்க. சக்சஸ்ஃபுல்லா இன்ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஷேர் பிரைஸ் கொஞ்சம் மேல ஏறுச்சு. ஸோ கெடாரா கேபிட்டலும் கண்டிப்பா பணம் போடுவாங்க. நமக்கு இந்த மாதிரி நிறுவனங்கள் தாங்க வேணும். அதாவது கம்பெனி வந்து பெர்ஃபார்ம் ஒழுங்கா பண்ணாத நேரத்துல ப்ரொமோட்டர்ஸ் வந்து பணத்தை உள்ள போடுற அளவுக்கு அவங்களோட ஹேண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து டாடா கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா, டிராஃப்ட் பேப்பர்ஸை செபி வந்து ஃபார்மலா அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ டாடா கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் ஐபிஓ லான்ச் பண்றதுக்கு நெருங்கி வந்துட்டாங்க. ஒரு 17,200 crores ஐபிஓ. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 92.83% ஸ்டேக் வந்து டாடா சன்ஸ்ட இருக்குங்க. அவங்க தான் ப்ரொமோட்டர். ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூஸும் இருக்கும், தென் ஆஃபர் ஃபார் சேலும் இருக்கும். அடுத்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல யூரோப்புக்கு இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட வேல்யூ அப்படின்றது டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா யுக்ரைன் வார் தாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு இல்லையா? சீப்பான பிரைஸ்ல நம்மளுக்கு ரஷ்யால இருந்து க்ரூட் ஆயில் வருது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஃபைனரியில ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேஸ்ல இருக்குங்க. ஸோ இங்க ரிஃபைன் பண்ணி ஈரோப்புக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிறோம்.
அடுத்து இன்னைக்கு பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1.5% மேல ஏறிட்டுங்க. $78.4 இருக்கு. ஒரு பேரல் 159 லிட்டர். ஸோ பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் ஏறுது அப்படின்னா அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு சரியும் இல்லையா? 86.80 இருந்தது நான் கடைசியா பாக்குறப்போ. இது 87 தாண்டியும் போகலாம் அப்படின்னு ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுச்சு அப்படின்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கண்டிப்பா சரிய தான் செய்யும். அடுத்து பிஎஸ்சி சென்செக்ஸ் 30 இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இண்டஸ்இன் பேங்க்கும் நெஸ்ட்லேயும் வெளில போறாங்க. பெல்லும் ட்ரெண்ட் உள்ள வர்றாங்க அப்படின்ற செய்தி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ட்ரெண்ட் பெல் உள்ள வர்றதுனால அவங்களுக்கு ஒரு பேசிவ் இன்ஃப்ளோ இருக்குங்க. ட்ரெண்ட்டுக்கு ஒரு $330 மில்லியன், பெல்லுக்கு ஒரு $378 மில்லியன் இன்ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்இன் பேங்க் நெஸ்லேக்கு பேசிவ் அவுட்ஃப்ளோ இருக்குங்க. நெஸ்லேக்கு ஒரு $230 மில்லியன், இண்டஸ்இன்க்கு ஒரு $145 மில்லியன் பேசிவ் அவுட்ஃப்ளோ இருக்கும். அடுத்து பஜாஜ் ஆட்டோல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து அவங்களோட சிஎன்ஜி பவர்டு ஃப்ரீடம் 125 பைக் வந்து ஒரு ₹5000 டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த சிஎன்ஜி பவர்டு ஃப்ரீடம் 125 லான்ச் பண்ணி ஒரு வருஷத்தை நெருங்க போகுதுங்க. அதனால இந்த டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோவோட இந்த ஸ்ட்ராட்டஜி சேல்ஸ் நம்பர்ஸை கூட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து மார்க்சன்ஸ் ஃபார்மால ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோட யூகே பேஸ்டு சப்சிடரி ரெலான்கென் லிமிடெட் அவங்களுடைய ட்ரக் ஒன்று ஆக்சிபியூட்னைன் ஹைட்ரோக்ளோரைட் ஓரல் சொல்யூஷன்ஸ் அதுக்கு யூகே மெடிசின்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் ரெகுலேட்டரி ஏஜென்சிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. மார்க்கெட்டிங் ஆத்தரைசேஷன் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது மார்க்சன்ஸ் ஃபார்மாவுக்கு நல்ல செய்தி. இந்த குறிப்பிட்ட ட்ரக் எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னா ஓவர் ஆக்டிவ் பிளாடர்ஸ், அதாவது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக இதை யூஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் த்ரெஷோல்டு கீழே தான் இருக்கு. அதாவது ஒரு 29 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. டெட் டு ஈக்விட்டியும் 0.13 தான். நல்ல நிறுவனம். அடுத்து ஒரு சில ஃபார்மா ஸ்டாக்ஸ்க்கு டிவைடண்டோடைய ரெக்கார்ட் டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சன் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஷேருக்கு ₹5.50 டிவைடண்ட். ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 7. அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஷேருக்கு ₹8 டிவைடண்ட். ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 10. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு ஒரு ஷேர் ₹11 டிவைடண்ட்டுங்க. ஜூலை 25 ரெக்கார்ட் டேட். தென் திவிஸ் லேபுக்கு ஒரு ஷேருக்கு ₹30 டிவைடண்ட். ரெக்கார்ட் டேட் ஜூலை 25. அடுத்து இப்கா லேப் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஷேருக்கு ₹2 டிவைடண்ட். ஆகஸ்ட் 5 வந்து ரெக்கார்ட் டேட். அடுத்து கோல்ட் பிரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ₹5 விலை இறங்கி இருக்குங்க. 9230 இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விலை இறங்கல அப்படின்னாலும் கூட இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுது இல்லையா, ஏறுறப்ப ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறப்ப கோல்ட் பிரைஸ் இந்தியாவில் ஏறுங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறல அப்படின்னாலே பட் வார் நடக்குது. வார் நடக்குது அப்படின்னா ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நோக்கி எல்லாரும் போவாங்க. ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேயும் கோல்ட் ப்ரைஸ் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக இந்தியாவிலையும் கோல்ட் ப்ரைஸ் ஏறும். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் பாண்ட் பத்தி ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி பாண்டை நம்ம கன்சிடர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேட்டிங்கை பாருங்க. நான் பெரும்பாலும் ஏ ரேட்டிங் அதுக்கு கீழே போறது இல்லைங்க. இப்போதைக்கு நிடோ ஹோம் ஃபைனான்ஸோடைய பாண்ட் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. மேக்ஸிமம் கூப்பன் ரேட் வந்து 10.30%. நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரே பாண்ட்ல போடணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய பாண்டை நம்ம கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ரேட்டிங் வந்து ஏக்கு கீழே போயிட வேணாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து இஸ்ரேல் ஈரான் வார் நடக்குது, க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுது, இந்த சமயத்துல ஆயில் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணணும் அப்படின்னா எதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் பெரும்பாலும் இந்த ஃபாசில் ஃபியூல் சைடு கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்னாலும் பெட்ரோநெட் எல்என்ஜியை பார்ப்பேன் நான் எப்பொழுதுமே. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கன்சிடர் பண்ணலாம். நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து ஆஜெக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாருங்க. ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம், கடன் கிடையாது. பட் வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா ஏர்னிங்ஸ் வந்து 28 டைம்ஸ் பக்கமா இருக்கு. பிரைஸ் டு புக்கும் 6 டைம்ஸ் இருக்கு. இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுத்து இந்த நிறுவனத்தை வாங்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை. அடுத்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸை பத்தி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் நல்லா தாங்க இருக்கு. நல்ல நிறுவனம் கூட. த்ரெஷோல்டு கீழே தான் இருக்கு. 29 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு. கொஞ்சம் கடன் ஜாஸ்தியா இருக்கும். அதை கூட நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. பட் இந்த நிறுவனத்தை கம்பேர் பண்றப்ப ஐடிசியோட மார்க்கெட் ஷேர் அப்படின்றது ரொம்ப அதிகங்க. பிஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்றப்ப ஐடிசி எனக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா தோணுது. அடுத்து ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ஐபிஓ நாளைக்கு லான்ச் ஆகுது இல்லையா, நீங்க அப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அப்ளை பண்ணுவேங்க. ஏன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கு. நம்மளுக்கு லக்கு தானே. நம்ம வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வாங்கக்கூடிய நிலைமையில இருக்காது. ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியை கன்சிடர் பண்றதுக்கான காரணம் என்ன, அதை சொல்லுங்க. தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபியூஷன் ஃபினான்ஸ் இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபியூஷன் ஃபினான்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கே டிஸ்கஸ் பண்ணோம். தென் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியை கன்சிடர் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு தினக்கூலிகள் நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் தாங்க. அவங்கள்ட்ட பேங்க் அக்கௌண்ட்டே இருக்காது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி டோர் ஸ்டெப்லேயே லோன் கொடுப்பாங்க.
லோன் கொடுக்கறத நம்ம நிறுத்திடக்கூடாதுங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து டிஸ்பர்ஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓவராலா எக்கனாமிக் குரோத் அப்படின்றது மந்தமாயிரும். இது பத்தி தான் வைத்தியநாதன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாருங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய எம்டி, சிஇஓ. இந்தியாவுடைய குரோத்துக்கு இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட முறையில ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் அவங்களோட லெவல கூட்டுறதுக்கு கிரெடிட் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த மாரி ஆட்கள தேடி கண்டுபிடிச்சு வீட்டு வாசல்ல போய் அவங்களுக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி குடுக்குறது மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி தான். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமா தான் இருக்கும். பட் அந்த கிரெடிட்ட வச்சு அவங்க பிசினஸ டெவலப் பண்ணி அவங்களுடைய எக்கனாமிக் சிச்சுவேஷன மேல கொண்டு போறதுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, தென் முத்தூட் மைக்ரோஃபைன் இதெல்லாம் கன்சிடர் பண்றோம். எல்&டி மைக்ரோ ஃபைனான்ஸ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு முத்தூட் மைக்ரோஃபைன், தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை கம்பேர் பண்றப்ப எல்&டி கொஞ்சம் காஸ்ட்லியா தெரிஞ்சது. ஃபியூஷன் ஃபைனான்ஸும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் நம்ம அதை கன்சிடர் பண்றது இல்ல. சமீபத்துல வார்பக் பிங்கர்ஸ் அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 800 கோடி ரூபாய் ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் உடனே மேல ஏறிடுச்சு. ரொம்ப எல்லாம் மேல ஏறல. ஒரு 130ல இருந்து ஒரு 200 பக்கமா வந்துருச்சு. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஹோல்டிங் கம்பெனி பத்தி கேட்டிருக்காரு. எடுத்துக்காட்டா பஜாஜ் ஹோல்டிங் பத்தி கேட்டிருக்காரு. நம்ம வந்து பஜாஜ் ஹோல்டிங்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் தென் பஜாஜ் ஆட்டோ ரெண்டையும் கன்சிடர் பண்ற மாதிரி தானே. நம்ம வந்து ஏன் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஹோல்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத சொல்லிடுறேங்க. நான் ஹோல்டிங் கம்பெனியை கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா புக் வேல்யூக்கு கீழே இருந்தாதாங்க கன்சிடர் பண்ணுவேன். அதுக்கு மேல புக் வேல்யூக்கு மேல போயிடுச்சுன்னா நான் பர்சனலா கன்சிடர் பண்றது இல்ல. எடுத்துக்காட்டா நம்ம கன்சிடர் பண்ற ராம்கோ இண்டஸ்ட்ரீஸே எடுத்துக்கோமே. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 13 டைம்ஸ் தான் இருக்கு. பிரைஸ் டு புக் 0.53 தான் இருக்கு. ஸோ புக் வேல்யூ வந்து 50% டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் எடுத்துக்கோமே 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. பிரைஸ் டு புக் 2.5க்கு பக்கமா வந்துருச்சு. அதனாலதான் நம்ம அதை பத்தி பேசுறது இல்ல. இது ரெண்டும் ஒரு பக்கெட் இருக்கட்டும். மற்ற ஹோல்டிங் கம்பெனிஸை பார்ப்போமே. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. பிரைஸ் டு புக் 4.75 போயிடுச்சு. தென் சுந்தரம் ஃபைனான்ஸ் ஹோல்டிங் எடுத்துக்கிட்டீங்கனாலும் 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. தென் பிரைஸ் டு புக் 1.88 பக்கமா இருக்கு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனே நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். அது பிரைஸ் டு புக் 1க்கு பக்கமா இருக்கு. தென் 110 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. ஆனா நண்பரை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபின்சர்வுக்காக பஜாஜ் ஹோல்டிங்கை கன்சிடர் பண்றதை பத்தி கேட்கிறாரு. ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோ இல்ல அப்படின்னா எனக்கு ஹீரோ மோட்டார் காப் இருக்குங்க. டாடா மோட்டார்ஸ் இருக்கு. அதை விட்டுட்டு பஜாஜ் ஆட்டோக்குள்ள போகணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. தென் பஜாஜ் ஃபின்சர்வை பொறுத்த வரைக்கும் நிறைய பினான்சியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ், மைக்ரோ ஃபினான்ஸ், பேங்கிங் இதை விட சீப்பான வேல்யூவேஷன்ல எனக்கு இருக்கு. அதை விட்டுட்டு நான் போய் இது ரெண்டுக்குள்ள விழணுங்கிற அவசியம் இல்லை. பஜாஜ் ஹோல்டிங்கை கன்சிடர் பண்ணா லாஸ் ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லவில்லை. அதுவும் க்ரோ ஆகும். பட் எனக்கு அது ஓவர் வேல்யூடா தெரியுது. அவ்வளவுதான். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.